தளபதி விஜய்னு இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மாறி இருக்காரு. ஜோசப் விஜய் அவர்கள். ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக தமிழக அரசியலையே திருப்பி போட்ட அரசியல் களம். பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ்நாட்டுல தமிழக கட்சி ஆளுமா ஆளாதா, பிரசிடென்ட் ஆள போறாங்களா இல்ல மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடக்க போகுதான்னு லாஸ்ட் 1 வீக்கா நியூஸ் சேனல் பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அரசியல் களமே ஆடி போயிருக்கு. அதை விட விஜய் ஆட்சிக்கு வந்தா அப்படி என்ன பெருசா செஞ்சிட போறாருன்ற கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா முதலமைச்சரான முதல் நாள்லயே அந்த இடத்துலயே 3 திட்டங்கள்ல கையெழுத்தும் போட்டிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன, எந்த மக்களுக்கு முழுமையா அடைய போகுதுங்கிறதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தளபதி விஜய் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறவர் இனி எந்தெந்த திட்டங்கள்ல எப்படியெல்லாம் செயல்பட போறாருங்கிறதையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் சவால் நிறைந்த பாதையில் அவருடைய முதலமைச்சர் பயணம் மக்களுக்காக புதுசா என்னென்ன கொண்டு வந்திருக்காரு, அதாவது மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா தமிழகத்துல அதுவும் தமிழ்நாட்டுல மாற்றம் தேடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம். அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது உங்களாட்சி அப்படின்னு வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லி விட்டுறாம நம்மளுக்காக, அதாவது தமிழக மக்களுக்காக இறங்கி இது ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கியிருக்காரு. இந்த 3 திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறது, அதாவது சிங்க பெண்கள், இளைஞர்கள், குடும்பஸ்தர்கள், அதாவது நிறைய பல கேட்டகரிஸ்க வச்சு பொறுத்து அவர் கையெழுத்தும் போட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கறத 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சாமானியமான மக்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இலவச மின்சாரம். இது தேர்தல் வாக்குறுதியிலும் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்னது என்ன, செஞ்சது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த புதிய திட்டத்தின் படி 2 மாசத்துக்கு 500 யூனிட் கரண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வீடுகள்ல கரண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 200 யூனிட்ஸ் கரண்ட் நமக்கு இலவசமா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே மின்சாரத்துறைக்கு இது ரொம்பவே சவால் இருந்த பாதையா தான் இருக்கும். பிகாஸ் முன்னாடி 100 யூனிட்ஸ் வரைக்கும் தான் நமக்கு ஃப்ரீன்னு இருந்துச்சு. ஆனா இப்போ 200 யூனிட்ஸ் நமக்கு ஃப்ரீயா கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மக்களாகிய நமக்கு ரொம்பவே ரிலீஃபா இருக்கும். பட் இதுல என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 500 யூனிட்ஸ்க்கு மேல கரண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீ வந்து பாத்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது. ஆனா இதுலயும் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்துட்டீங்கன்னா, 500 யூனிட்ஸ்க்கு நீங்க மேல கரண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு முன்னாடி அந்த 100 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 500 யூனிட்ஸ் நீங்க மேல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 100 யூனிட்ஸ் ஃப்ரீயா இருக்கும். 500 யூனிட்ஸ் கீழே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 200 யூனிட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஏன் இந்த ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டீங்கன்னா, இந்த அறிவிப்பு விட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த 100 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த 200 யூனிட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 500 யூனிட்ஸ்க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு அந்த 100 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. அந்த 500 யூனிட்ஸ் கீழே யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 200 யூனிட்ஸ் வரும். ஸோ அதனால அந்த 500 யூனிட்ஸ் அப்படி கீழே யூஸ் பண்றவங்களுக்கு தான் அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீ. அந்த 500 யூனிட் மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இதை கிளியர் பண்ற விதமா தான் கவர்மெண்டே அவங்க அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. மக்களுக்குன்னு இந்த திட்டம் பார்க்கும்போது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஆனா தமிழகத்தோடைய அரசுக்கு எந்த அளவுக்கு நிதிச்சுமை இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே சவால் நிறைந்த பாதையா தான் இருக்கும். ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே இந்த மின்சாரத்துறைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே சவால் நிறைந்த பாதையா தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா,
இந்த 100 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது மானிய செலவு பார்த்துட்டீங்கன்னா முன்னாடி 7,752 கோடியா இருந்துச்சு. ஆனா இந்த 200 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு மானிய செலவு எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு அளவுக்கு மானிய செலவுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ முன்ன இருந்ததுக்கு இப்போ 4,428 கோடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த ஒரு சுமை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ முதலமைச்சர் விஜய் அரசியலுக்கு வரும் முன்னே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இலவச மின்சாரம் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத அவர் ஆட்சிக்கு வந்த முன்னாடி பிரச்சாரத்துல நமக்கு சொல்லியிருப்பாரு. ஆட்சிக்கு வந்த முதல் நாள்லயே பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு திட்டத்துக்கு அவர் கையெழுத்தும் போட்டிருக்காரு, நிறைவேற்றியும் செஞ்சிருக்காரு மக்களுக்காக. 2வது திட்டம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பெண்களுக்கான திட்டம் தான். அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். இதுக்கு தான் 2வது அவர் கையெழுத்தும் போட்டிருக்காரு. அதாவது நம்ம ரோட்ல தனியா போய்கிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கும். என்னதான் வெளியே போல்டா இருந்தாலும் அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதமா தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அவர் கொண்டு வந்திருக்காரு, கையெழுத்தும் போட்டிருக்காரு. பெண்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தவும், பெண்களிடையே தன்மானத்தை மேம்படுத்தவும் போதுமான பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகள் கூடிய சிங்கப்பெண் அதிரடிப்படை தமிழகம் முழுவதும் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் பெண்கள் பாதுகாப்பு தொடர்களின் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் சிஎம் விஜய் வந்த பிறகு எந்த அளவுக்கு பெண்கள் பயம் இல்லாமல் ரோட்டில் அச்சம் இல்லாம நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் போதைப் பொருள் தடுப்பு சட்டம். அதாவது நம்ம தமிழகத்திலேயே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து வந்துட்டு இருக்கோம், எத்தனை இளைஞர்கள் பார்த்துட்டீங்கன்னா அழிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்காகவே, அதாவது இளைஞருக்காகவே இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்களும் 9 மாநகராட்சி உள்ள காவல் நிலையங்களிலும் 1 வீதம் 28 நிலையங்களும் என மொத்தம் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை, அதாவது ஆன்டி நரோட்டிக் டெஸ்ட் ஃபோர்ஸ்னு அமைக்கப்படும். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த குரூஷியமான விஷயம் அது. ஸோ விஜய் அவர்கள் வந்த முதல் நாளிலேயே அந்த இடத்திலேயே பொறுப்பேற்ற அந்த இடத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 திட்டங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கையெழுத்தும் போட்டிருக்காரு. ஸோ இந்த 3 திட்டங்களும் என்னென்ன மாறியெல்லாம் அவர் கொண்டு வர போறாரு, எப்படியெல்லாம் வழி நடத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். நம்ம கோபிகா இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.